இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்தது எதுக்குன்னா ஒரு மருந்து கட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழிலுக்காக வந்தோம். இப்போ வந்த இடத்துல வந்து ஒரு மரம் வந்து ரொம்ப பாதிப்பில் இருக்குது. இது பாருங்கள், இதனுடைய மட்டைகள் ஒடிந்து காய்கள் விழுந்து பழுதடைந்து இருக்குது. இதுக்கு பேர் தான் தஞ்சாவூர் வாடல் நோய். இந்த தஞ்சாவூர் வாடல் நோய் வந்து அதுக்கான அறிகுறிகள் வந்து இப்படி தான் மட்டைகள் ஒடியும், காய்கள் வெம்பி கொட்டும், குருத்துகள் சிறுக்கும். இதனுடைய அடிப்பகுதியில் 3 அடி கீழே உங்களுக்கு புள்ளி புள்ளியாக சகப்பு சகப்பாக சாறுகள் வடியும். இது பாருங்க, இதுதான் தஞ்சாவூர் வாடல் நோய். இது வந்து இந்த வாடல் நோய் எப்படி வருது அப்படின்னா, இது அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கணிக்க முடியாது. இந்த வாடல் நோய் வந்து வேறு மூலம் ஒரு பரவக்கூடிய ஒரு பூஞ்சான நோய். நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இதனுடைய தூர் பகுதி இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம தோப்பில் வந்து மட்டைகள் வந்து அதிகமாக தீக்காயங்கள் பட்டாலோ அல்லது புழுதி மணலும் இருந்தாலோ இந்த நோய்கள் வந்து அதிகமாக தாக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து நம்ம மரத்துலேருந்து 3 அடி தள்ளி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தென்னை மரத்தை பொறுத்தளவு ஆற்றங்கரை பகுதியில் புழுதியும் மணலும் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான நீரை வந்து உறிஞ்சு தன்மை வந்து இந்த மண்ணுக்கு கிடையாது. நீங்கள் தொழு உரத்துடன் சேர்ந்து 2 கிலோ வேப்ப புண்ணாக்கு, எந்த ஒரு பேரூட்ட சத்தாக இருந்தாலும் நுண்ணூட்ட சத்தாக கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் கம்பல்சரி வேப்ப புண்ணாக்கு ப்ளஸ் வந்து பீருடான் குருண மருந்து இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், மற்ற மரத்துக்கு வராமல் தடுக்கலாம். பட் பாதிக்கப்பட்ட மரத்தை வந்து நம்ம வந்து குணப்படுத்த இயலாது. இது வந்து மனிதனுக்கு ஏற்படும் ஒரு கேன்சர் நோய் மாதிரி தான். இதை வந்து நம்ம எப்படின்னா நம்ம வேர் மூலம் தான் தடுக்கலாம் தவிர நம்ம குணப்படுத்த முடியாது. அதனால் பெரும்பாலும் தென்னை பிள்ளைகளை வந்து நீங்கள் நான் தன் பிள்ளைகளாக வளர்த்து காப்பாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.